இந்து விரோத கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாது, கோயிலை இடித்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, சிற்பங்களை அசிங்கமாக சொன்னவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தானே மக்கள் இந்த வட்டம் பாடம் புகட்டி 3வது அணியாக ஒரு வரட்டு உண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. நம்ம யாரை வரக்கூடாதுன்னு மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அவரு கூடயே விஜய் கூட்டணி போறார். இது எங்கே போய் சொல்றது? 2 பேத்தையும் ஓச்சு கட்டிட்டு 3வது ஒரு அணி வந்தா இன்னமாச்சும் நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சோம். நீங்க என்னடாண்டா 2ஐயும் விட்டு போட்டு கடைசியில் போய் இந்து விரோதிகள்கிட்ட போய் கூட்டணி சேர்றீங்க. அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் கூட்டணி சேர்ந்தவங்க என்னென்ன தப்பு செஞ்சுருக்காங்க தெரியுமா? டிஆர் பாலே சொல்கிறாரு, 100 கோயிலில் நான் இடிச்சிருக்கேன்னு அவரே சொல்கிறாரு. பப்ளிக்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்தது இவங்க தான். ஈழத்தமிழில் அடித்து படுகொலை பண்ணி சித்திரவதை பண்ணது காங்கிரஸ் ஆட்சி. இவங்களோட போய் நீங்கள் கூட்டு சேர்ந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் கட்சியில் உள்ள தொண்டர்களே பாதி பேர் இன்னைக்கு முணுமுணுக்கிறாங்க. வீதியில் வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க முணுமுணுக்கிறது. நீங்கள் விட்டுருக்க அறிக்கைக்கு எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் போய் யாரோட கூட்டணி சேர்த்துருக்கீங்க? கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கணும். அதை விட்டுட்டீங்களே. அதை விட்டுட்டு நீங்கள் போய் இந்து விரோதி கட்சியில் போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தமிழர்களை அடித்து கொண்டவங்கிட்ட போய் கூட்டு சேர்ந்தீங்கன்னா இருக்கிற இந்து மக்கள் எல்லாருமே இன்றைக்கி கொந்தளிக்கிறாங்க. நீங்களாச்சும் நாட்டை நல்லபடியாக கொண்டு வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே அதைத்தான் பேசுகிறாங்க. டீ கடை இதுதான் நடக்குது. கூட்டு சேர்ந்தீங்கல்ல, ஏடிமிக்களை வச்சுக்கிட்டு கூட்டு சேர்ந்தீங்கன்னா மேலே யார் இருக்கா? பிஜேபி இருக்கு. அவங்க கூட்டணியில் சேர்ந்தா கூட நீங்கள் இலவசமாக கொடுக்குற பொருள் அத்தனை பொருளையும் அவங்க ஏதாவது சரி பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இவங்களோட போய் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னமும் கிடைக்காத. வடிவேலு சொன்னது மாதிரி வெஞ்சனக்கிண்ணம் கூட மிஞ்சாத. வருஷத்துக்கு 6 சிலிண்டரு கொடுத்தாலே இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சிலிண்டர் 2 மாதத்துக்கு வரும். அப்போ அந்த குடும்பத்தில் வருஷம் பூரா நாங்கள் இலவச சிலிண்டர்லேயே நாங்கள் சமைச்சு முடிச்சுருவோம். நீங்கள் கொடுக்குற 2500 ரூபா மல்லிகை ஜாமான் வாங்கிறதுக்கு சரியாக போயிடும். மாதத்துக்கு 200 யூனிட்டு கரண்ட்டு கொடுக்குறீங்க, அது கெட்ட தேவையில்லை. இப்படி எத்தனை ஆயிரம் கோடி மக்களுக்கு நீங்கள் அம்புட்டி இலவசமாக கொடுக்குறீங்க. இது போக குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அதுன்னு சொல்லியிருக்கீங்க, கல்யாணத்துக்கு 1 பவுன் நகைன்னு சொல்லியிருக்கீங்க, பட்டு புடவைன்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் நடித்து வச்ச சம்பாரித்த காசில் தான் கொடுக்கணும். நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட்டில் வார வருமானத்துக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அப்போ நீங்கள் யார்கிட்ட போயிருக்கணும்? பிஜேபி கூட போயிருந்துருக்கணும் கூட்டணி, ஏடிஎம்கே கூட போயிருக்கணும். தம்பி, ஜெயிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி கொண்டு போன்றது தான் பெருசு. இன்றைக்கி நீங்கள் நல்லபடியாக ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் நாட்டை காப்பாதுன்னு சத்தியமாக நாளாக நல்லது தான் நினச்சி சந்தோஷப்பட்டு நீங்கள் வந்தது. எதிர்பார்க்காததில் நீங்கள் வந்துட்டீங்களே, இன்னமாச்சு விடிவு காலம் பிறக்கும், எல்லா மக்களையும் ஒற்றுமையாக கொண்டு வருவீங்கன்னு நினச்சேன். கடைசியில் போய் எங்கே போய் விழுகணுமோ அங்கேயே விழுந்துட்டீங்களே. போச்சா, எல்லாம் போச்சா. இப்போ மக்கள் உங்கள் மேலே விருப்பத்தான் இருக்காங்க. இல்லை, இவ்வளவு நீங்கள் இலவசம் கொடுத்தோம், அதுவும் ஊர் பூரா பஸ்ஸில், எந்த ஊருக்கு வேண்டாலும் பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டீங்க. சும்மா இருப்பாங்க பொம்பளைய? சும்மாவே ரெக்கை கட்டி பழக்குங்க. நீங்கள் எந்த ஊருக்கு வேண்டாலும் போகலான்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ அது பாட்டு கிளம்பிடுங்க. பஸ்ஸு பூரா ஃப்ரீயாகத்தான் போகும். ஏற்கனவே பஸ்ஸு ஃப்ரீ விட்டு தான் டிரைவர்கள் படிக்காசு காணலன்ட்டு
ஏற்றாமல் ஓடுனாங்க. ஸ்டாப்லேயே நிப்பாட்டுறதில்ல, மக்கள் ஓடி ஓடி தான் இன்றைக்கி இந்த ஆட்சியை கவுத்துனாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு இலவசங்களை கொடுக்கக்கூடாது. இலவசங்கள் கொடுத்தீங்கல்ல, அது உருப்படியாக கொடுத்தீங்கள. நான் சொன்னேன்ல ஒரு தடவை, நான் சொல்கிற மாதிரி செஞ்சுருந்தா கூட ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இலவசமே கொடுக்க தேவை. ஒரு 10,000 20,000 டெபாசிட் பண்ணால் அதுக்கு கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அப்படி செஞ்சுட்டு விட்டுருந்தா கூட சந்தோஷமாக இருக்கும். இவ்வளவும் செஞ்சு இவ்வளவு அறிக்கையை நீங்கள் மக்களுக்கு செஞ்சே ஆகணும். எப்படி செய்ய போகிறீங்கன்னு ஒன்றும் புரியலை. போன வட்டம் டிஎம்முக்கு 500 அறிக்கை விட்டாங்க, பாதி கூட செய்யலை. அதனால தான் இந்த வட்டம் ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இது எங்கே போய் முடியுதோ. ஆனால் வடிவேலு சொன்ன மாதிரி சிந்திச்சு எதையும் செயல்படணும். உங்கள்கிட்ட தான் ஆள் வலுவான ஆள் இருக்கார், செங்கோட்டையன்ட்ட ஆலோசனை கேட்டாலே அவர் நிறையா சொல்லுவார். அதையும் விட்டுட்டீங்க. நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினச்சோம், நீங்கள் போய் படுகொலியில் விழுந்துட்டீங்களே. வணக்கம் தம்பி, நல்லபடியாக ஆட்சி அமைச்சு நல்லபடியாக கொண்டு போனால் சந்தோஷந்தான். கடைசி வரைக்கும் நல்லபடியாக மக்களை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு நம்பிக்கையில் இருக்குது. ஏதோ சொல்ல வேண்டியதுக்கு சொல்லிட்டேன். பார்த்துங்களா?